ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரிக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவி ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழைய வேகிறதுக்காண்டி கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் உரித்து நல்லா வந்து மசிய நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இப்போ கடாயை காய வச்சு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரவும் அதிலே நம்ம 2 சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம கருகு விடக்கூடாது. கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்போடு அந்த குழம்பு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. இது கூடவே நம்ம துருவி வச்ச இஞ்சியை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இஞ்சி சேர்க்கும்போது நம்ம உருளைக்கிழங்கு மசாலானால கொஞ்சம் வந்து வாய்வு தொல்லை ஏற்படாமல் இருக்கும். இது கூடவே பச்சை மிளகாய், அரைஞ்சி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். நல்லா எண்ணெயிலே நல்லா பச்சை மிளகாய் வதக்கி வந்த பிறகு அது கூடவே 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ண பெரிய வெங்காயத்தை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்துட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா எண்ணெயிலே நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக நல்லா சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இல்லை தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், போடுறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இந்த தக்காளி போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேரும்போது பார்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மையாட்ட தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு சில கிழங்கு மட்டும் 1-2 பிசைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா தட்டுப்படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சு இது கூட அந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் உருளைக்கிழங்கு செய்யும்போது பெருங்காயத்தூள், இஞ்சி இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது ரொம்ப நல்லது. இப்போ வந்து தண்ணி ரொம்ப வேணாம், கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றி தண்ணியில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி இந்த கிழங்கெல்லாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு சேர்க்கும்போது கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்ச கடலை மாவையும் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா கரெக்டாக வந்துடும். நல்லா கடலை மாவையும் சேர்த்து உடனே நம்ம கைவிடாமல் அதை கிளறி விட்டுக்கணும், இல்லாட்டினா கட்டிப்பட்டுரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வெங்காய தக்காளியெலாம் முதல்ல நம்ம நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் மசாலா எதுவும் நம்ம சேர்க்கலை. அதனால் இதில் வந்து பச்சை வாசனை இது வராது. கடலை மாவு சேர்த்தனால ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு இறக்குனா போதும். இப்போ வந்து பார்த்துங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சும்மா ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வந்தாவே நமக்கு ரெடி ஆயிரும். இந்த சமயத்தில் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 2-3 கொதி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சுவையான நல்லா பூரிக்கிழங்கு நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு நல்லா இறக்கி விட்ருங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.